நம்ம இந்த முதுகு தண்டுவடத்தையும் இந்த எனர்ஜியையும் நம்ம வீட்டில் ஈஸியாக நம்ம ஒரு கோரிலேட் பண்ணி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் மொட்டை மாடியில் சின்டெக்ஸ் இருக்குது. சின்டெக்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா வாட்டர் பைப் லைன் வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா கிச்சன்லேருந்து டேப்லேருந்து எல்லா டேப்புக்கும் நம்ம வந்துட்டு கனெக்ஷன் கொடுத்துருக்குறோம். டேப்பில் தண்ணி வரல அப்படின்னா முதல்ல சின்டெக்ஸில் தண்ணி இருக்குதான்னு பார்க்கணும். தண்ணி இல்லை அப்படின்னா டேப்பில் வராது. அப்போ டேப்பை நம்ம என்ன தான் ரிப்பேர் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. அப்போது டேங்க்கில் தண்ணி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், போர்லேருந்து பம்ப் பண்ணி தண்ணியை வந்துட்டு நம்ம டேங்கை ஃபில் பண்ணணும். இது ஒரு வேலை. அடுத்தது டேங்க்கில் தண்ணி இருக்குது, ஆனால் பைப் லைனில் வந்துட்டு எங்கேயோ அடப்பு இருக்குது, அதனால் டேப்பில் தண்ணி வரல. அப்போ நம்ம என்ன பண்ணணும், எங்கே அடப்பு இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி அந்த அடப்பை நம்ம வந்துட்டு ஃப்ரீ பண்ணி விடணும். அப்படி ஃப்ரீ பண்ணி விட்டோம்னா உங்களுக்கு டேப்பில் எல்லா இடத்துலையுமே தண்ணி வரும். இதே லாஜிக் அப்படியே நீங்கள் நம்மளுடைய உடம்புல அப்ளை பண்ணலாங்க. நமக்கு எனர்ஜி டெஃபிஷியன்சியாக இருக்குது. அப்போ எனர்ஜி டெஃபிஷியன்ஸாக இருக்குதுன்னா அதை நம்ம சர்ப்ளஸ் ஆக்கணும். எனர்ஜி சர்ப்ளஸ் ஆக்கிறதுக்கு உண்டான ஒரே டூல் என்ன அப்படின்னா பிரெத்து தான். ஸோ இந்த மூச்சு காற்று தான் நம்ம உடம்பாகவே வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ நம்ம எனர்ஜியை சர்ப்ளஸ் ஆக்கிறதுக்கு நம்ம நல்ல மூச்சு இழுத்து விடணும். அப்படி மூச்சு இழுத்து விட்டால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜி சர்ப்ளஸ் ஆகிடும். ரெண்டாவது, நம்ம முதுகு தண்டுவடம் வழியாக தான் அந்த எனர்ஜி உடம்பு ஃபுல்லாக டிரான்ஸ்போர்ட் ஆகுது. அதாவது பைப்பு வழியாக தான் தண்ணி ஃபுல்லாக வந்துட்டு டேப்புக்கு எல்லா இடத்துக்கும் நம்ம வந்துட்டு போகுது. அப்போது அந்த முதுகு தண்டுவடத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்துட்டு அடப்பு இருந்துச்சுன்னா அதை நம்ம ரிமூவ் பண்ணணும். அதை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா எனர்ஜி போகும். எனர்ஜி போனால் கிட்னி ஒழுங்காக வேலை செய்யும், லிவர் ஒழுங்காக வேலை செய்யும், பேன்க்ரியாஸ் ஒழுங்காக வேலை செய்யும். முதுகு தண்டுவடத்தில் இருக்கிற எனர்ஜி நாட்ஸை, அங்கே இருக்கிற பிளாக்கை ரிமூவ் பண்ணணும். அங்கே இருக்கிற பிளாக்கை ரிமூவ் பண்ணணும்னா அந்த முதுகு தண்டுவடத்துக்கு 4 விதமான மொபிலிட்டி நம்ம டெய்லி கொடுக்கணும். நம்ம ஃபார்வர்ட் ஆக்ஷன், பேக் ஆர்ச், ட்விஸ்ட்டு, லேட்ரல். இதை நம்மளுடைய இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அதை நம்ம சரியான ஒரு பேட்டர்னில் போயிட்டு அப்ளை பண்ணணும். இது மாதிரி நம்ம முதுகு தண்டுவடத்தில் இருக்கிற எனர்ஜி பிளாக்கையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம எனர்ஜியையும் சர்ப்ளஸ் ஆக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு புறத்தில் நடக்கக்கூடிய இந்த பெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆர்கனில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் இதெல்லாத்தையும் நம்ம ஈஸியாக வந்துட்டு அதுலேருந்து நம்ம சரிப்படுத்திக்க முடியும்.